வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமூக வெளியை உருவாக்கி கொடுத்தது, சமூக வெளியை திறந்து விட்டது அப்படின்னா அது வந்து தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டு வந்த திராவிட மாடல் ஆட்சி தான். அது தலைவர் கலைஞர் தான். ஸோ பெண்கள் வந்து 80ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து குடும்ப கட்டமைப்புகளுக்குள்ள வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், சமையல் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குடும்பங்கள் பெண்கள் மீது திணித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது பெண் குழந்தைகளோட அம்மா அப்பாவே பெண் குழந்தைகள் மீது திணித்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து பெண் வீட்டுக்குள்ள இருக்கணும், குடும்ப கட்டமைப்புக்குள்ள இருக்கணும், அடுப்படியில இருக்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதை மீறி அந்த பெண்களை அடுப்படியிலிருந்து பள்ளி வர கரம் பிடித்து கொண்டு வந்தது வந்து திராவிட மாடல் ஆட்சி தான். சோ பள்ளிக்கூடத்துக்குள்ள வர்ற பெண்களை வந்து வயது வந்ததும் திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் படிக்க முடியும். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போகும்போதே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு 8ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள திருமணம் முடிஞ்சிடும். சோ அப்படி இருந்த காலகட்டத்தை நான் கடந்து வந்திருக்கேன். நான் பார்த்திருக்கேன். என்னோட படித்த பல பெண்களுக்கு அந்த மாதிரி மேரேஜஸ் நடந்திருக்கு. பள்ளி படிக்கும் போதே மேரேஜஸ் நடந்திருக்கு. சோ அந்த காலகட்டத்தில் 8 வரை படிக்க வச்சா திருமணத்திற்கான உதவித்தொகை, திருமணத்திற்கான தொகையும் தாலிக்கு தங்கமும் தர்றேன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காகவே அவங்க வந்து படிக்க வைக்கக்கூடிய சூழல் உருவாச்சு. ஸோ 8th வரை படிச்சாங்க. அடுத்து 10th வரை கூப்பிட்டு வந்தாரு. 10th வரை படிக்க வைங்க, அப்பதான் தருவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் 12th வரை படிக்க வைங்க, தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ 10th வரை பாதி பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க. அடுத்து 12th வரை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 12th வரை வர பிள்ளைங்க வந்து ஓரளவு வீட்டுக்குள்ள சண்டையிட்டு கல்லூரியை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது அவர் தான். கல்லூரியை நோக்கி வரக்கூடிய படிக்க வைக்க முடியாது, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தாலிக்கு தங்கமும் இதுவும் கிடைக்குதுன்னு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பையும் பறிச்சு அவர் வந்து கல்வி கடன் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தினாரு. அப்ப வந்து கல்லூரிக்கு போறதுக்கு கடன் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பெண்களும் இளைஞர்களும் கிராமப்புறங்கள்ல இருந்து கல்லூரியை நோக்கி வர்றதுக்கு அவருடைய அந்த அந்த திட்டம் தான் பயன்பட்டது. அதை நோக்கி அதுக்கப்புறமா அவங்க கல்லூரிக்கு வர்றாங்க. கல்லூரி படிப்பு முடிக்கும் போது கல்வி கடனை ரத்து பண்ணாரு. கல்வி கடனை ரத்து பண்ணி அதுக்கு பிறகு அந்த பேட்ச், அந்த 80ஸ்க்கு அப்புறமா அந்த உள்ள பேட்ச் மொத்தத்தினுடைய இன்னைக்கு வாழ்வாதாரம் மேம்பட்ட நிலையில இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் தான். அவர் வந்து அவங்க வெளியில வரும்போது இங்க ஐடி பார்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ இவங்க வந்து வேலை வாய்ப்புகளுக்காக இங்கேயோ இல்ல வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பை இங்க உருவாக்கி கொடுத்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சி தான். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஸ்டாலின், இன்றைய முதல்வரான ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து அதை விட அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இன்னும் பெண்களுக்கான சமூக வெளிகள் அதிகப்படுத்தப்படணும். இது வந்து இந்த படித்த பெண்களுக்கு மட்டுமானதாக இருக்கக்கூடாது. எல்லா பெண்களுக்கும் இந்த சமூக வெளிங்கிறது வந்து ஈஸியா ரீச்சபிளா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்த திட்டம் தான் மகளிர் உரிமை பயணம் அப்படிங்கிற இந்த திட்டம். அது வந்து தாவைக்கால ஒரு பொண்ணு பேசுது ஓசி பஸ் திட்டம் அப்படின்னு. அதுக்கு திட்டம் பேரே வந்து திராவிட மாடல்ங்கிறதுனாலதான் அந்த பேரே வந்து சுயமரியாதை பாதிக்காத ஒரு பேரா வைக்கிறாங்க. அது வந்து அரசு பணம்ங்கிறது மக்களுடைய பணம் தான், மக்களுக்கு உரிமையான பணம் தான். மக்களுக்கு உரிமையான பணத்தை தான் மக்களுக்கு தர்றாங்க. அவங்க யாருமே நான் செஞ்ச என்னோட இலவசம் அப்படின்னாலாம் யாருமே டிஎம்கேல அப்படியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றது இல்லை. சோ அது வந்து உரிமை பயணம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பயணமே அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எவ்வளவு பயனுள்ள திட்டம் தெரியுமா? இது வந்து தாவைக்கால அந்த ஓசி பஸ்ன்னு சொல்ற அந்த பெண் வந்து பஸ்லயே போயிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு எலைட் ஃபேமிலியா இருக்கலாம். சோ பஸ்ல தேவைப்படுற பெண்கள் வந்து இங்க ரொம்ப அதிகம். எப்படி அப்படின்னா தினசரி கூலி வேலை பாக்குறவங்க, அதுக்கு பிறகு காய்கறி விற்கிறம்மா, அப்புறம் மீன் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, இது இல்லாம கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டம் தான் இங்க அதிகமா இருக்கு. பெரும்பாலான பெண்கள் பள்ளி ஆசிரியர்கள், செவிலியர்கள், இவங்க எல்லாருக்குமே மினிமம் சேலரி 20,000க்குள்ளதான். சோ இவங்க எல்லாமே தினசரி பேருந்துல போயிட்டு வந்துட்டு இருக்கணும். சோ அவங்களோட பஸ் ஃபேரையாவது அரசே எடுத்துக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பேர்டன் குறையுது. ஸோ பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு வசதி இருக்கிற பெண்களுக்கு இது வந்து ஓசி பஸ் திட்டமா தெரியலாம். ஆனா உண்மையிலேயே இது வந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமான ஒரு திட்டம். இது இல்லாம நீங்க பாருங்க, வீட்டுல சண்டை போட்டு போகணும் அப்படின்னா கூட பஸ் ஃபேருக்கு யாருக்கிட்ட இருந்தும் பணம் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. மினிமம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அந்த அளவுக்கு அந்த பெண்களுக்கு வந்து